ஹாய் வணக்கம், வெல்கம் டு மானதீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம முட்டை குருமா எப்படி ரொம்ப சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வானிலையில் கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு எல்லாம் போட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணலை. அதுக்கு முன்னாடி வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி நாளாக லேசாக கீறி வச்சுக்கலாம். நான் இப்போ தான் ஸ்டவ் ஆன் பண்ணி அது சிம்மில் வச்சுருக்கேன். இல்லைன்னா மிளகாத்தூள் உங்களுக்கு கரிஞ்சு போயிடும். இப்போ இந்த டைமில் நம்ம முட்டையை எடுத்து ஒன்றா போட்டுக்கலாம். மெதுவாக போடுங்க, ஏன்னா நம்ம கீறி விட்டுருக்கோம், முட்டை உடஞ்சிரும். லேசாக கிளறி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஃபுல்லாக. நீங்கள் ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா மிளகாத்தூளில் கரிஞ்சு போயிடும். இந்த மாதிரி கலர் கிடைக்காது நம்மளுக்கு. நல்லா ரெட் கலர் கிடைக்கணுன்னா நல்லா சிம்மிலே வச்சு லேசாக ஒரு 2 நிமிஷம் கலர்னால் போதும். அந்த முட்டையில் அந்த உப்பு மிளகாத்தூள்லாம் நல்லா கோட்டிங் ஆனால் போதும், நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்லா கோட்டிங் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தட்டலாமல் எடுத்து வச்சிடலாம் முட்டையெல்லாம். உங்களுக்கு இது ஆயிலாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செய்யாமல் டைரெக்டாக முட்டையை வேக வச்சு நாளாக கீறி குழம்பு கொதிக்கையில் கூட நம்ம போட்டுக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது முட்டையை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, பட்டை ஒரு 2 துண்டு போட்டுக்கலாம், சின்ன துண்டு 2. எல்லாம் போட்டு பொரிஞ்சதும் வெங்காயம் நல்லா பொடியை நறுக்கி வச்ச ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று நான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டு சிம்மிலே வச்சு கிளறிக்கலாம். நம்ம ஃபுல்லாக வச்சோம்னா மசாலாலாம் கரிஞ்சு போயிடும். ஒரு குழம்பு டேஸ்ட்டு கிடைக்காது. இப்போ இதோட ஒரு 1/2 கப் நல்லா தயிரை நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா அடித்து ஊற்றிக்கலாம். நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா ஸ்பூனில் வச்சு நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ இந்த டைமில் நான் ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா போடுறேன். நீங்கள் சிக்கன் மசாலா போடலாம், இல்லை கரம் மசாலா போடலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை போட்டுக்கோங்க. நான் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் போடுறேன். ரெடிமேட் சிக்கன் மசாலா. இப்போ நான் ஒரு ஸ்பூன் கடல மாவு கரைச்சி வச்சுருக்கேன். இந்த தண்ணியோட இந்த கடல மாவும் சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு குழம்பு திக்னஸ் கொடுக்கும். ஏன்னா நம்ம இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். கடலை மாவுலாம் ஊற்றிருக்கோம், அந்த பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம முட்டையை போட்டுக்கலாம். முட்டையை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சோம்னா தான் குழம்பு நம்மளுக்கு நல்லா மேலே எண்ணெய் தெளிஞ்சு வரும். இப்போ இது மேலே நான் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மிலேயே கொதிக்க விடுங்க. இப்போ நம்மளுக்கு சுவையான முட்டை குருமா தயாராகிடுச்சு. இது நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நம்ம மானதீஸ் கிச்சன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.